இது வந்து சினி உலகத்துக்கு அவங்க செஞ்ச சேவை என்னன்றது எல்லா மக்களுக்கும் தெரியும். எல்லாருடைய இதயத்தில் ஜானகம்மா இல்லாத ஒரு இசை ரசிகர்கள் இருக்கவே மாட்டாங்க. இந்த சவுத் இந்தியா மட்டும் இல்லை, ஹிந்தியில் எத்தனை பாட்டு பாடிருக்காங்க, பெங்காலி, ஒரியா. என்னுடைய பாக்கியம் அவங்க கூட தமிழில் கிட்டத்தட்ட ஒரு 500 பாடலுக்கு மேலே நான் பாடியிருக்கேன். தெலுங்கு, கன்னடா, பெங்காலி, ஒரியா, ஹிந்தி எல்லாமே சேர்த்தா நான் ஒரு 1500 நானே அவங்க கூட பாட பெரிய பாக்கியம் கிடச்சிது. இன்றைக்கி கரெக்டாக அவங்கக்கிட்ட ஒரு 13 நாள் முன்னாடி நான் பேசியிருந்தேன். என் பொண்ணு வீட்டுக்கு அமெரிக்கா போகும்போது அங்கேருந்து என் பொண்ணு கூட அவங்க பசங்க கூட எல்லாம் பேசினாங்க. அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலைஸ் ஆனாங்க. எல்லாமே ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஹெல்த்தியாக இருந்தாங்க. அன்எக்ஸ்பெக்டடாக அவங்க வந்து இவ்வளவு சீக்கிரமாக கடவுள்கிட்ட போவாங்கன்னு எதிர்பார்க்கல. நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க, பாட்டுடைய என்கரேஜ் பண்ணுவாங்க. நியூ சிங்கர்ஸ்க்கு யார் வந்தாலும் அவங்க வந்து அரவணைச்சு அவங்கக்கிட்ட பேசி அவங்களுடைய குடும்பத்தை பற்றி பேசி எல்லா மியூசிஷியன்ஸ் ஒரு அதை வேறுபாடே இல்லாத ஒரு மகா தாய், அதாவது கலை வாணி. அந்த அம்மாவுக்கு எப்படி கடவுள் ஆன்மா சாந்தி அடையணும் தவிர நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மனிதர்கள் இருக்கிற வரைக்கும் அந்த அம்மா குரல் நம்ம கூட இருக்கும். அதாவது ஹியூமன் இருக்கிற வரைக்கும் ஜானகம்மா, வித்தவுட் ஜானகம்மா ஒரு நாள் ஓடுறது ரொம்ப கஷ்டம். ஜானகம்மா ஆன்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டும். 60 ஆண்டு காலம் பயணம், 48,000 பாடல்களை பாடியிருக்காங்க. ஆமாம் சார். ஸ்டுடியோ ரெக்கார்டிங்லாம் எப்படி சார்? அவங்க வந்து பெரிய ஆச்சரியம் என்னென்னா, இத்தனோண்டு சின்ன புக்கில் அவங்க வந்து அத்தனை லிரிக்ஸும் நோட் பண்ணுவாங்க. அவங்களுடைய லாங்குவேஜ், அந்த ஸ்வரம், அதெல்லாமே இந்த கோட் பாஷைன்னு சொல்லுவாங்க. அதில் கரெக்டாக நோட் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து அது அவ்வளவு அழகாக அவங்களுக்கு என்ன தேவையோ இசையமைப்பாளருக்கு, டைரக்டருக்கு அவங்க அந்த சிச்சுவேஷன் லிரிக்ஸ் சொல்லும்போதே அதை புரிஞ்சுக்கிட்டு அது 100% கொடுக்கக்கூடிய அந்த எக்ஸ்பிரஷன்ஸ், அந்த மாதிரி ஒரு சிங்கர் இனிமே எனக்கு தெரிஞ்சு இன்னொரு டிகேட்டில் கூட பார்க்க முடியாது சார். அவங்க கூட ஒர்க் பண்ணது பெரிய ஏதோ ஜென்மத்தினுடைய புண்ணியம். அவங்க கூட மணியே மணிக்குயிலே நிலா காயும் நேரம் சரண், இந்த மாதிரி நிறைய அவங்க கூட சூப்பர் ஹிட்ஸ் எல்லாம் பாட எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. அவங்க காம்பினேஷன் அண்ணன் எஸ்பிபி அவர்களுக்கு, ஜானகம்மா அவர்களுக்கு நிறைய பாட்டு நான் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது சொல்லி கொடுத்தேன். அதுக்கப்புறம் நான் பாடகரானேன். எவ்வளோ என்கரேஜ் பண்ணுவாங்க. ஒரு ஜூனியர் என்ற இதுவே இருக்காது. சச் எ கிரேட் சோல். அண்டு அந்த அம்மா எல்லோரும் கூட ஒரு வாட்டி நீங்கள் பழகிட்டிங்கன்னா, ஒரு 10 நிமிஷம் அவங்கக்கிட்ட பேசுனீங்கன்னா நீங்கள் லைஃப் டைம் மறக்க மாட்டீங்க. தட் கைண்ட் ஆஃப் ஒரு கிரேட் சோல் அந்த அம்மா நமக்கு இன்றைக்கி நம்மளை விட்டு போயிருக்காங்க கடவுள்கிட்ட. பட் அந்த அம்மா எப்போவுமே அவங்க இல்லாத ஒரு நாள் நமக்கு ஓடாது. ஆமாம், நான் எல்லாம் கொஞ்சம் காமெடி பண்ணால் அவங்க வந்து ரிசீவ் பண்ணிக்கிற விதம் தான் சார். இப்போது அண்ணன் எஸ்பிபி சார் கூட எனக்கு இடம் கொடுத்ததுனால தான் நான் அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஏதாவது ஹியூமரஸாக பேச முடியும். அவங்க சீனியர்ஸ். when they are giving space, I can entertain the people. ஸோ அந்த ஸ்பேஸ் கொடுத்த ஒரு கிரேட் பர்சனாலிட்டி அவங்க. ரெக்கார்டிங்கில் கூட ஏதாவது லிரிக்ஸோ நமக்கு வந்து அந்த எக்ஸ்ப்ரெஷன் வரலன்னா அந்த மைக் ஆஃப் பண்ணிவிட்டு அவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து இந்த மாதிரி பாடி பாரு அப்படின்னு சொல்லி நமக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுவாங்க. சச் எ கிரேட்டில் வேறு ஏதாவது ஒர்க்கிங் வேர்டு இருந்தால் அதுதான். அந்த மாதிரி ஒரு பிஹேவியர், அதாவது எல்லாரையும் அரவணைச்சிக்கிட்டு ஒரு தபலா கஞ்சிரா வாசிக்கிறவங்க கூட தன்னுடைய ஈக்குவல் பர்சனாலிட்டியாக பார்க்கக்கூடிய ஒரு கிரேட்டு மகாதாய் கலைவாணி. கலைத்தாய்க்கு மனதார நான் வந்து அவங்களுக்கு ஆன்ம சாந்தி அடைய இறைவனை வேண்டிக்கிறத தவிர நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நன்றி.